திருப்பதி பிள்ளையார் கோயில் அடியில் இறங்கினீங்கண்டா சவாரி நம்புகண்டா காட்டு வேணும் இருக்கலாம். என் தகப்பினாரோடைய நிறைய ஒரு வருஷம் 2 வருஷம் பேர் போட்டு கொண்டிருந்தேன். இன்றைக்கு நிறைய பேர் இந்த பொருட்களை பார்க்கறதுக்காக படியெடுத்து வந்துட்டு இருக்காங்க. திருப்பதி பிள்ளையார் கோயில் அடியில் இறங்கினீங்கண்டா சவாரி நம்புகண்டா காட்டு வேணும் இருக்கலாம். என் தகப்பினாரோடைய நிறைய ஒரு வருஷம் 2 வருஷம் பேர் போட்டு கொண்டிருந்தேன். அவரும் இருந்தவர். அவரும் 75 வயசுலேயே மோசமாயிட்டார். அந்த பொருட்களையும் சேகரித்து நானும் கொஞ்சம் சேகரித்து பாவனைக்கு உதவாமல் அதனையும் பொரும்பா போட்டாக்கி அதுகளையும் சேகரித்து வச்சிருக்கிறேன். இப்போ குத்து விளக்கெல்லாம் ஒரு அளவு தெரியும். வணக்கம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கேரநகரில் களபூமியில் இருக்கிற சபாரத்னம் ஐயா வீட்டில் நிற்கிறேன். இங்கே என்ன பொக்கிஷங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மது சந்ததி வர இந்த பார்த்த பொருட்கள் பாருங்கள். இந்த கேசட், மற்றது வீடியோ கேசட், மாட்டு வண்டில்கள், இன்னும் பல பொருட்கள். இது நாம் கடந்து வந்திருப்போம். எங்கள் எதிர்கால சந்ததி இதை ஒரு கண்காட்சி பொருளாகத்தான் பார்க்க இருக்கிறது. இதில் இந்த பார்வையிடும்போது சபாரத்னம் ஐயா ஒரு கவலையான விஷயம் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். அதாவது தன்னிடம் இந்த பார்க்க வருபவர்கள் இதை 1, 2 அப்படி பொருளாக தங்களிடம் தெரியுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் இருந்தபோதும் இதனை பாதுகாப்பதற்கு ஒரு தரம் முன்வருவதில்லை என்றும் கவலை தெரிவிக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற விஷயமாக தனது எதிர்காலத்தில் இதை முழுமையாக ஒருவர் பாதுகாக்கக்கூடியவர் தேவை என்று குறிப்பிடுகின்றார். தமக்கு அடுத்து யாரும் இதை பாதுகாக்கக்கூடிய நிலையில் தங்களிடம் இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனவே இதனை கருத்தில் கொண்டு யாராவது இதனை முழுமையாக பராமரிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதோட வித்தியாசம் கொண்டு இருக்கிற லொக் பண்றது அடியில் அது அந்த எனக்கு சொல்லி தந்தது வல்வெட்டித்துறை வண்டியில் கட்டி போயிட்டானே கோயில கலட்டி போடுவாங்க. வண்டியில் ஓடிக்கொண்டு போய்க்க பள்ளத்தில் பறந்துடும். தெரியாது. எவ்வளோ காலமாக சேர்க்குறீங்க? அது பார்க்கும்போது 2 வருஷம் என்ன ஆக துவங்கிலே முந்தியே கிடந்தது. இதில் களவு கொடுத்து கணக்கு. அது பிறகு தான் சரியா கணக்கு போகுது. 5 கிடந்தது கொண்டது மாதர் அந்த அந்த கொஞ்சம் பாட்டாமங்களாக கொண்டு படிப்பிக்கும். எந்த ஊர் என்னென்னு தெரியுது எனக்கு. எது மொழி என்ன? அரபிக் அரபிக்கு தான் இந்த எழுத்து இந்த கோடு மாதிரி போட்ட என்னது பாய்க்குற இது அவங்க இது போல ஃபுட்பால் இதுக்கு பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பதக்கங்கள் கொடுப்பாங்க ஐயா. பதக்கம் முதல்ல இன்னும் ஒரு லாம்பு இருக்குல்ல ஐயா. பெட்ரோல் மேட்ச்ல ஒரு லாம்பு ஒன்று இந்த சிமிலி முடி குறைக்கிறாங்க. பேஸ் லாம்பு அது இருக்கு. அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அதெல்லாம் உடஞ்சி போச்சு. கிமியல் அதெல்லாம் இந்த காயல் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் வச்சா போச்சு. இங்கே தயாரிப்படுதாரு. அதெல்லாம் போச்சு. திருக்கிழமை இருக்கு, ஒட்ட திருக்கிழமை இருக்கு இல்லையா? நன்றி.
உடல்லேருந்து உலக்கைய வைக்க விட்டுருக்கோம். அதை வச்சிருக்கோம், அதை வைக்கக்கூடாது. என்ன உடலும் உலக்கையும் உரிமையாக வைக்கக்கூடாது, உள்ளுக்கு வைக்கக்கூடாது. அவன்கிட்ட படம் எடுத்தவங்க வச்சவங்க அப்படியே எடுத்து தாங்க வைக்க வச்சுக்கிறேன். வைக்கக்கூடாது. ஓ எடுங்க அந்த காலத்தில் சீவிலி போட்டு சீவினாங்க. இப்போ அப்படி ஒன்று இப்போ மிஷின் பேசுகிறான். எங்க ரேடியோ இதுகளும் இருக்குல்லையே. இல்லை இது வெந்தன் தியேட்டர்ல ஒரு ஆள் அப்படியே சாமான்கள் எடுக்க இது ஒரு ஆள் ஸ்பீக்கர் ரேடியோவில் பித்தளை ஐட்டம் இல்லைண்டா. சரி ஸ்பீக்கர் பயன் பண்றதுல எங்க ஒழுங்குறீங்க? இதில் துளசி மாடம் துளசி மேல நடக்கு. நடுவில் வச்சு விளக்கு அது நிலம் மண்ணா இருக்கும். இது எத்தனை மணி காட்டுனீங்க இந்த வீடு? இது ஞானமான இது நாங்கள் அப்படியே 200 வருஷமா திருச்சி சரி சரி அஞ்சு வரை இருந்தேன் അവിടെ போட்டு எல்லாம் செய்வாங்க. அப்படி கொண்டி மாதிரி அந்த கொண்டியை அதான் தண்ணி போட்டு சரிச்சா ஒரு சைடு சுத்துறது வீடு சுத்தமா சுத்தாது இல்லை கீழே அதெல்லாம் அப்படி